ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு நல்லா சுலபமாக செய்யலாம். இதை நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை அளவு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து மாவோட நல்லா ஃபஸ்ட்டு கலந்துடுங்க. கடலை மாவு கொஞ்சம் கட்டிகளாக இருக்கும். அது எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் ஸ்மூத் பட்டராக கலந்துக்கலாம். நம்ம 3 கப் அளவுக்கு மாவு எடுத்தோம். அதே கப்பில் 3லேருந்து 3.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதிகமாக தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிகள் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நீத்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு மாவை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ கலந்து எடுத்த மாவில் குழிக்கரண்டி எடுத்து போட்டு மாவு எடுத்து ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்து வச்சாச்சு. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை ஊற்றி பொரிச்சு எடுக்கிறதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அது மேலே இது மாதிரி கிரேட்டர் இருந்ததுன்னா வச்சுடுங்க. வச்சுட்டு அதில் கலந்து வச்ச மாவுலேருந்து 1 கரண்டிலேருந்து 1.5 கரண்டி அளவு மாவை எடுத்து இது மாதிரி பரவலாக ஊற்றிடுங்க. நல்லா முத்தாக ஒன்று போல் பூந்தி பொரிஞ்சு வருது பாருங்கள். இது மாதிரி கிரேட்டர் வச்சு ஊற்றுறதுனால கையால் தீத்தி விட வேண்டியதில்லை. சூடும் கையில் படாதுங்க. ஈஸியான மெத்தடு தான். இது மாதிரி லைட்டாக தட்டி விட்டுட்டு நீங்கள் கிரேட்டரை எடுத்துடலாம். இப்போ பூந்தி எல்லாம் ஒரே ஈவனாக பொரிஞ்சு லைட்டாக செவந்து வரட்டும். இது மாதிரி ஒன்று போல் பூந்தி பொன்னிறமாக செவந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதமுள்ள மாவையும் இது மாதிரி ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இதே நீங்கள் அதிக அளவில் கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. கடைகளிலும் நீங்கள் இனி அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்லைங்க. இது மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இதோட சேர்க்கறதுக்கு திரும்பவும் வானலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல்லை ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதே நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா லைட்டாக வறுத்திங்கன்னா போதும். இப்போ வேர்க்கடலை பூண்டு நல்லா வறுபட்டதும் இதோட 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ கருவேப்பிலெலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. லைட்டாக ஆறி வரட்டும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த பூந்தி எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அப்போ தான் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து கலந்தெடுக்க ஈஸியாக இருக்கும். இது மாதிரி மிக்சிங் பவுலில் பொரிச்சு எடுத்த பூந்தி எல்லாத்தையுமே மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக சுவையாக இருக்கும். சேர்த்துட்டு இதோட உங்களுக்கு வேண்டிய மசாலா பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேங்க. நம்ம மாவுலேயே உப்பு சேர்த்துட்டோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சட்டுன்னு ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. இதை ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லாம் ஒரு பிடிச்ச ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும். கரகர மொறுன்னு இந்த கிறிஸ்பியான பூந்தி ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.